ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஐக்கியாவுக்கு தான் போகிறோம். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஐக்கியாவில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க, என்ன சம்மர் சேல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க. சம்மர் சேல்னு போட்டிருக்காங்க. என்ன சம்மர் சேல் இருக்குன்னு தெரியல, உள்ளே போய் அதான் தெரியும் நமக்கு. இதெல்லாம் வந்து கிட்ஸை வந்து ப்ளே ஏரியா. இதில் நம்ம வந்து உள்ளே ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து இங்கே கிட்ஸை விட்டு போகலாம். அவங்களே கொஞ்சம் நேரம் அதை பார்த்துப்பாங்க, கிட்ஸை பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு அவங்கள நம்ம கூட்டிகிட்டு போகலாம். அவங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க, எல்லாம் ட்ராயிங்ஸு, கலரிங்ஸு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அவங்க. ஷோரூம் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இங்கேயே நிறைய ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த ட்ரே இதெல்லாமே இங்கே இருக்குது. கிச்சன் டவல்ஸு, ஹேண்ட் டவல்ஸு அந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே சப்பல்ஸு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு அதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேண்டில்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து நம்ம வந்து இப்போ ஏதாவது வாங்குகிறோம், செல்ஃபு அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்ச்சு டேப்பில் எவ்வளோது இருக்குது அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். பென்சிலு வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஷாப்பிங் கார்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம இந்த வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வேணும் திங்ஸோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கார்ட் தேவையில்லை, இதிலே நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு செட்டப் மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் என்ன மாதிரிலாம் செட்டப் பண்ணுறது, சோஃபா, சேர்ஸ் இதெல்லாம் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இங்கே இந்த மாதிரி செட் பண்ணியே வச்சுருப்பாங்க. நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கிச்சனில் எப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் உள்ள திங்ஸ் எல்லாமே, இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து சேலுக்கும் வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கிச்சன்னா கிச்சனுக்குள்ளே வந்து பேண்ட்ரி, அடுத்து வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், மைக்ரோவன் இது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி செட்டப்பு. அதே மாதிரி பேண்ட்ரி எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கான ஜார்ஸு அது எல்லாமே இங்கே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறத நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்கில் வந்து இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் இருக்கும். அதே மாதிரி எங்கே போய் நம்ம இதை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நம்பர்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு போகணும். நம்ம ஆல்ரெடியே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் எடுத்தோம் இல்லையா ஒரு கார்டு, அதில் நோட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் பார்த்து எடுத்துக்கலாம் வேணுங்கிறத. இங்கே இந்த மாதிரி இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இதெல்லாம் எப்படியெல்லாம் உள்ள திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். பாக்ஸு எல்லாம் எப்படி வைக்கிறது, ஃபுட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். சைடில் டோர்ஸில் பாட்டிலெலாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. உள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். கிளாஸு, நமக்கு என்ன திங்ஸ் வேணுமோ நம்மக்கிட்ட இருக்கிறத எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஃபெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அதை வச்சு கூட நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிளேட்ஸு இருக்கிற இடத்துல எப்படி காம்பேக்டாக நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சு காட்டியிருக்காங்க. பிளேட்ஸு, பவுல்ஸு இதெல்லாம் இங்கே வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பாருங்கள் ப்ரைஸ் டேகும் இருக்கும். அதே மாதிரி எங்கே போய் நமக்கு அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஐல் நம்பரும் போட்டிருப்பாங்க. சில ப்ராடக்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபா, பில்லோஸு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த சோஃபா இருக்குன்னா எல்லாத்தோட ப்ரைஸும் போட்டிருப்பாங்க. இது நமக்கு இதோட நம்பர்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இதே இது நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கீழே போய் கேட்டு நம்ம வேணால் பிக்கப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெமோ பீஸ் மட்டும்தான். இது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னா நம்ம நோட் பண்ணிட்டு போயிட்டு கேட்கலாம். நம்ம ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு மாடல்ஸில் இருக்கும், ப்ரைஸ் வேரி ஆகும். நமக்கு எது நமக்கு வேணுமோ நமக்கு அதை நம்ம நோட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம கீழே போய் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி இந்த டேபிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான நம்பர் இருக்கும். எந்த ஐலில் இருக்குது, பின் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பர்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் கீழே போய் நம்ம போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் பாயிண்ட்டு. நம்ம இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தேடி பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ சோஃபா பார்க்குறோம் அப்படின்னா அந்த சோஃபா வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்ன சோஃபா மாடல்ஸ் வேணும், இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதிலே தேடி பார்க்கலாம். சோஃபாலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அதையும் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம லிவிங் ஏரியாவில் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்டேஷன் செட்டப்பில் வச்சுருக்காங்க. இது இப்போ மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால தனியாக ஒரு ரூமில் எப்படியெல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு மாதிரியான ஒரு ஐடியாஸ் அந்த தீமில் வச்சுருக்காங்க இங்கே எல்லாமே. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பெட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அது அப்புறம் வந்து செல்ஃப் வச்சுக்கலாம். வேறு ஏதாவது மேலே ரேக் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிறது மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இங்கே மாதிரியான ஃபுல் செட்டப்ஸில் வச்சுருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் கேபினெட், புக் செல்ஃப்ஸு, அந்த மாதிரி நம்ம வந்து பூஜா கேபினெட்டுக்கு அந்த மாதிரி உள்ளது, வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு அந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரேக்ஸும் இருக்கும். சில இதில் நமக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி உள்ளது மாதிரி வாங்கிக்கலாம். சில இதில் 3 ரேக்ஸ் உள்ளது இருக்கும், சில இதில் 5 ரேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி டோரும் நம்ம வந்து நமக்கு என்ன மாடலில் வேணுமோ அதுவும் நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா டோர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். பாதி வந்து உட்டன்னு, மேலே பார்த்திங்கன்னா கிளாஸ் டோர்ஸு அந்த மாதிரியும் இருக்குது. ஒன்றுக்கும் அதுக்கான ப்ரைஸஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. நமக்கு வந்து நமக்கு என்ன மாடல் வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 ரேக் உள்ளது மாதிரி உள்ள கேபினெட்டுக்கும் டோர்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம என்ன மாதிரி செல்ஃப் மாடல் வாங்குகிறோம், கலர்ஸ் வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சிலது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், சிலது வந்து உட்டன் கலரில் இருக்கும். நம்ம ப்ரைஸ் எந்த ஒரு $25 $30 அந்த மாதிரி இருக்குது. நமக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மாடலில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த புக் செல்ஃப் அந்த மாடலில் வச்சுருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஃபுல்லுமே வந்து கிளாஸில் இருக்குது. பாதி வந்து பார்த்திங்கன்னா உடனில் இருக்கிறது மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி டோர்ஸ் இல்லாமலும் இருக்குது. நமக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அப் ஏரோ பட்டன் அழுத்தணும் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே கூட ஒர்க் பண்ணலாம். ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நெக் பெயினாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நின்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டவுன் ஏறும், அதை அழுத்தணும் அப்படின்னா டேபிள் வந்து கீழே இறங்கிடும். இங்கே எல்லாம் பாருங்கள் பெட் எல்லாமே மாடல்ஸ்க்கு இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே நிறைய மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே கிங் சைஸு, குவீன் சைஸு எல்லாமே இருக்குது. வந்து கிச்சன் செட்டப்பு ப்ளஸ் டைனிங் ஏரியா வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன மாதிரியான திங்ஸு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கிச்சன் செட்டப்பும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. அதனுடைய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே நிறைய கேபின்ஸும் அது மாதிரி இருக்குது. டிவி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் அவங்க டெமோவுக்காக வச்சுருக்காங்க. நம்ம அந்த மாதிரி வீட்டில எல்லாம் அந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் கேபினெட்டும் பாருங்கள் நிறையா இருக்குது. எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு ஐடியாவுக்காக அவங்க அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. செட்டப் பாருங்கள், நம்ம முன்னாடி பார்த்ததை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதோட செட்டப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டோரேஜ் கேபினெட் பார்த்திங்கன்னா அதை விட இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ரேக் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ரேக் மாதிரி வச்சு நமக்கு திங்ஸ் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறது மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.